பொதுவா சென்னைக்கு வேலைக்கு போறேன், குடியிருக்க போறேன் என்று சொன்னாலே ஒருவித பதட்டத்துடனே கிராமத்தில் இருக்கும் தாய்மார்கள் பிள்ளைகளை அனுப்புவார்கள். ரவுடிசம் அதிகமாக இருக்கும், ஆபத்து அதிகமாக வரும், தொழில் செய்ய முடியாது என்று தலைநகர் பற்றி எப்போதும் பதட்டமான மனநிலையே எல்லோர் மனதிலும் வேரூன்றி நிலைத்திருக்கிறது. ஆனால் அந்த பயம், பதட்டம் சமீப காலமாக விலகி இருக்கிறது. சென்னையில் எடுக்கப்பட்ட கடுமையான நடவடிக்கையால் கடந்த 2024ஆம் ஆண்டு ரவுடிகள் தொடர்பான குற்றங்கள் குறைந்துள்ளது. கடந்த ஜூலைக்கு பிறகு ரவுடிகள் கொலைகள் ஏதும் பெருசா நடக்கவில்லை. என்ன காரணம்? சென்னையில் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உத்தரவுப்படி பெருநகர காவல் எல்லையில் ரவுடிகள் பழிவாங்கும் கொலைகள், முன்விரோத கொலைகள் முற்றிலும் கட்டுப்படுத்தும் வகையில் போலீஸ் கமிஷனர் அருண் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். தமிழகத்தில் முதல் முறையாக சென்னை பெருநகர காவல்துறையில் நுண்ணறிவு பிரிவில் புதிதாக உதவி கமிஷனர் தலைமையில் ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு தொடங்கப்பட்டது. நுண்ணறிவு இணை ஆணையர் தர்மராஜன் பொறுப்பிலான இந்த புதிய பிரிவானது சென்னை பெருநகரில் உள்ள 12 காவல் மாவட்டங்களில் A+, AB மற்றும் C கேட்டகரியாக ரவுடிகளை தரம் பிரித்து அவர்களின் குற்ற வழக்குகள் விவரங்களை சேகரித்தது. அதே நேரம் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட கொடுஞ்செயல் குற்றவாளிகளின் விவரங்களும் பெற்று அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கமிஷனர் அருண் எடுத்த அதிரடியால் சென்னையில் A மற்றும் A+ ரவுடிகள் அனைவரும் ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு தப்பி ஓடினர். இருந்தாலும் அவர்களை விடாமல் ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு தனிப்படையினர் A மற்றும் A+ ரவுடிகளை வெளி மாநிலங்களுக்கு சென்று சம்பந்தப்பட்ட மாநில காவல்துறை உதவியுடன் கைது செய்து வருகின்றனர். கடந்த ஜூலை 8ஆம் தேதிக்கு பிறகு சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டனர். அவர்கள் மீது நிலுவையில் உள்ள வழக்குகள் தொடர்பான குற்றப்பத்திரிகை, சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அதோடு அவர்களின் பிடியாணை ரத்து செய்யப்பட்டு அவர்கள் மீதுள்ள வழக்குகளில் சட்டப்படி தண்டனை பெற்றுக் கொடுத்ததன் காரணமாக ரவுடிகள் கொலைகள் எதுவும் நடைபெறவில்லை. கடந்த 2022ஆம் ஆண்டு 469 குற்றவாளிகளும் 2023ஆம் ஆண்டு 714 குற்றவாளிகளும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்ட நிலையில் 2024ஆம் ஆண்டு 591 ரவுடிகள், 79 திருட்டு வழக்கு குற்றவாளிகள், 300 போதைப் பொருள் வழக்கு குற்றவாளிகள் உட்பட மொத்தம் 1302 குற்றவாளிகள் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளனர். அதோடு இல்லாமல் கொலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புடைய ரவுடிகள் வீடுகளுக்கு சம்பந்தப்பட்ட காவல் இன்ஸ்பெக்டர்கள் நேரில் சென்று ஒவ்வொரு வாரமும் கையொப்பம் பெற்று அறிக்கை அளித்தும் வருகின்றனர். இத்தகைய சிறப்பான பணிகளை மேற்கொள்ள புதிதாக உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவைச் சேர்ந்த நுண்ணறிவு இணை ஆணையர் தர்மராஜன், துணை ஆணையர் சக்தி கணேசன் மற்றும் அப்பிரிவைச் சேர்ந்த காவல் அதிகாரிகளை காவல் ஆணையர் அருண் நேரில் அழைத்து பாராட்டி சான்றிதழ் வழங்கியுள்ளார்.